தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? வணக்கம், இது தென்துருவம் சேனல். நான் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயின் கைது. இது வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோசியல் மீடியாலே போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இது தாவேகா பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஏன்னா புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்தா பழைய ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை ஒவ்வொருத்தரையா பிடிச்சி பழி வாங்கி ஜெயில போடுறதுன்றது வரலாற்று முன்னாடி இதுவரைக்கும் நடந்த வரலாறுகள். அதை பேஸ் பண்ணி தான் இன்னுமே வந்து திமுக காரங்க கூவிட்டு இருக்காங்க. இப்போ இவரை ஏன் கைது பண்ணாங்க? இது சரியா இல்ல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்றது உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. இவர் வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. அப்பவும் இதே தான் சொன்னாங்க, இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நீங்க என்ன பண்ணாலும் திமுக அசைக்க முடியாது, நீங்க என்ன வேணா வழக்கு போடுங்க அப்படின்லாம் வந்து பேசினாங்க. அவர் கோர்ட்டுக்கு போனாரு, பெயில் வாங்கி வந்துட்டாரு. அந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வழக்கு போட்டுட்டா அந்த வழக்குக்கு அது குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுமா அப்படிலாம் கிடையாது. நீதிமன்றத்துல போயிட்டு அவங்க தரப்புல வாதத்தை சொல்லி முன் வச்சு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க போகுது. இதுக்குள்ள இவரு அப்படி என்னதான் பேசினாரு வழக்கு போடுற அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில ஒரு மீட்டிங்ல பேசும்போது முதலமைச்சரை பார்த்து, நீ வந்து சட்டசபையை கூட்டிடுவியா, சட்டசபைக்கு வந்தா உங்க எலும்பை முறிச்சிடுவேன், அதாவது எது எலும்பை முறிச்சிடுவேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பொது மேடையில பேசலாமா? இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அநாகரிகமான செயல் இல்லையா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் அப்படின்லாம் பேசினாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அது எப்படி பேசலாம், வழக்க போடுங்க, தூக்கி போடுங்க, உள்ள போடுங்க. இப்போ கொத்து பரோட்டா சொன்னாலே அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது இல்லையா? அது வந்து கொத்து பரோட்டான்ட்டு சாப்பிட்ற ஒரு பொருள் தான், இருந்தாலும் அது நம்ம தான் சொல்றாங்கன்னு ஒரு கோவப்படுறாங்க. இப்ப இவர் வந்து பொது மேடையில முதலமைச்சரை சட்டசபைக்கு உள்ள வந்து எலும்பை முடிச்சிடுவோன்னு சொல்றாருன்னா, அப்போ எப்படி போலீஸ் வந்து சும்மா இருப்பாங்க? சட்டம்ன்றது அனைவருக்கும் சமம் இல்லையா? இது எம்எல்ஏவா இருந்தாருன்னா, பாமர மக்களா இருந்தாருன்னா. ஸோ அதனால அவங்க நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அவர் வந்து சபாநாயகர் கிட்ட நீங்க வந்து லெட்டர் வாங்கினீங்களா, பர்மிஷன் வாங்கினீங்களா, நான் ஒரு எம்எல்ஏ கைது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதாகவும் சொல்றாங்க. சரி, சபாநாயகர் கிட்ட உங்களை கைது பண்றதுக்கு அனுமதி வாங்கணும்னா, பொது வெளியில நீங்க முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கு சபாநாயகர் கிட்ட ஏதாவது அனுமதி வாங்கியிருந்தீங்களா? அவர் சொல்லியிருந்தாரு அப்படி பேசணும்னு? இல்ல இல்லையா? சோ இப்ப அவங்க உங்களை கைது பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு நடவடிக்கை கோர்ட்ல நடக்க போகுது. சரி, திமுக காரங்க என்ன பண்ணணும்? அவர் பேசியிருக்காரு, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம், இது வந்து என்னன்றத இது பண்ணலாம். அதுக்குள்ள வந்து விஜய் பழி வாங்குறாரு, தாவேக அரசு இது பண்ணுது, அதை பண்ணுது, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசுவாங்க இல்லையா எப்பவும் போல, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக இது என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 பேர் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதிமுக அரசு மேல அதிருப்தியில இருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம். உள்ள இருக்கிறவங்களுக்கு தலைமை பிடிக்கல, தலைமை நடந்துக்கிற சில விஷயங்கள் அவங்களுக்கு கசப்பா இருக்கு, அதனாலதான் அவங்களாம் ஒவ்வொருத்தரா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து ஒரு பெரிய படையே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 பேர் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து சிவி சண்முகம் அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 300 பேர் 5 பஸ்ல வந்து தாவேகாக்கு வந்து சேர போறதா தகவல் வந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் முன்னிலையில அதிமுக தலைமையில எல்லாரும் போயிட்டு அவங்களோட விலகல் கடிதம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த செய்தின்னு பாத்தீங்கன்னா, சிவி சண்முகம் தலைமையில் 300 பேர் தாவேகாவில் இணைகிறார்கள். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு அவர் மட்டும்தான் இருப்பார் போல, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருப்பாரு, மொத்த பேரும் வெளியே இருப்பாங்க போல. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அவர் வந்து சீக்கிரமா அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவர் அதை சரி பண்ணாதான் அதிமுக வந்து பழையபடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி பாஜக, அதிமுக, திமுக இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து விஜய்ன்ற ஒரு சக்தியை நம்ம அழிக்கணும். நம்ம இதுக்கு மேல அவர் வளர விடக்கூடாது. ஏன்னா அவர் வளர்ந்துட்டா ஊழல் வந்து இப்பவே வந்து பல அரசு அலுவலகங்கள்ல ஊழல் இல்லைன்னு சொல்லி மக்கள் பேசுறதை நாங்களே கேட்கிறோம். ஸோ இந்த ஊழல் வந்து குறைஞ்சிட்டே வருது. பிற்காலத்துல சுத்தமா ஊழல் நின்று போச்சுன்னா மறுபடியும் மக்களை பழைய நிலைமைக்கு
பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய சினிமா படத்துல பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஆயிடும்னு இவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாலுமே கிளைமேக்ஸு தாவேகா சார்பில் தான் வரும்ன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி. Mufas, now very busy.